ஷேய் எப்பா பிரமா பேசுகிறோம்ப்பா. டெல்லி டு தமிழ்நாடு பேங்கில் பூரா உட்காருவான்ப்பா. டைம் இல்லை அப்படிங்காரு. நீதித்துறை போட்டாருப்பா. பேங்கில் பூரா உள்ளே போய் உட்காரு. டெல்லியில் மத்திய அரசு பேங்கு, மாநில அரசு பேங்குன்னு வச்சுருப்பான், கவர்மெண்ட்டு பேங்கு. எல்லாத்துலேயும் உட்காந்து சிக்கலில் மாட்டி வரணும் அப்படின்ட்டார் ஐயா. சிக்கலில் மாட்டணும் அப்படிங்காரு. மாட்டையில் இத்தனை கோடி வாங்கியிருப்பான். பூரா பூமி தான், நஞ்சை புஞ்சை எல்லாமே அவன் வீட்டில் வரைக்கும் லோனை வாங்கி ஆடாத ஆட்டம். காரு, வண்டி, 4 வீலர், 2 வீலர், விமானம் எல்லாம் கணக்கு காட்டுறது ஒன்று, பேங்க் ஒன்று தான் வச்சுருக்கான். அதை கணக்கு காட்டி இடத்துக்களை பூரா முடிக்கான். அப்போ கணக்கு சிக்கலில் மாட்டணும், புரியுதா? பத்திரப்பதிவு வெளியில் வென்று எல்லாமே உள்ள இதில் தான் மாட்டணும். இதில் பயங்கரமாக ஏற்கனவே இப்போ ஒவ்வொருத்தன் வீடுகள்லாம் முங்கி போகுது. அது வென்று கரெக்டாக கேட்ச் பண்ணுதான். பத்திரப்பதிவு வெளியில் வென்று இந்த பேர் பூரா கமிஷன். அப்போ அரசியல்வாதி கெட்டு காகித பேப்பரை வச்சு ஆடாத ஆட்டம் ஆடி வாங்குதான். அதுக்கு தான் போட்டார். எப்பா 1 மாதத்தில் எத்தனை பத்திரம் முடிச்சிருக்கான், 2 மாதத்தில் எத்தனை பத்திரம் முடிச்சிருக்கான், 3 மாதத்தில் எத்தனை பத்திரம் போட்டிருக்கான், 4 மாதத்தில் எத்தனை பத்திரம் போட்டிருக்கான், 5 மாதத்தில் எத்தனை பத்திரம் போட்டிருக்கான், அதே மாதிரி 10 மாதத்தில் எத்தனை பத்திரம், 1 வருஷம் ஆண்டு காலம் எத்தனை பத்திரம், 2 வருஷம் ஆண்டு காலம் எத்தனை பத்திரம், 3 வருஷம் ஆண்டு காலம் எத்தனை பத்திரம், 4 வருஷம் ஆண்டு காலம் எத்தனை பத்திரம், எல்லாம் இப்போ 20 வருஷம் 50 வருஷம் கணக்கில் உள்ள கணக்கு எடுக்காரு. நீதித்துறை எடுக்காரு. மாட்டணும். உள்ள மாட்டையில் பேங்கில் இருக்கிறவன் ரிசர்வ் பேங்கு, பிரைவேட்டு பேங்கு, எல்லா பேங்குக்காரனும் உள்ளே மாட்டணும். கையெழுத்து போட்டு தின்னு நாசம் பண்ணியிருக்கான். முழிச்சு பாரு, பேங்கில் போய் முழிச்சு பாரு, பேங்கில் போய் முழிச்சு பார்த்தேனா எல்லா பேரும் மாட்டுவான். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம்பா.